நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் குறிப்பாக மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததைத் தொடர்ந்து இந்த விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இதன்படி சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹3.10 உயர்ந்து ₹103.90 டீசல் விலை ₹3.08 உயர்ந்து ₹95.47 விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட மற்ற முக்கிய நகரங்களிலும் லிட்டருக்கு ₹3.60 வரை பெட்ரோல், டீசல் விலை அதிகரித்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் காய்கறி, உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையும் உயர்த்தப்பட்டதால் மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். உள்நாட்டு எரிபொருள் தட்டுப்பாட்டை தடுப்பதற்காக பெட்ரோலிய பொருட்கள் மீதான ஏற்றுமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. திருத்தி அமைக்கப்பட்ட வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்ததாகவும் மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி விலை உயர்வால் சாமானிய மக்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி போகிறது என்று ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல், டீசல், எல்பிஜி விலையை குறைக்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வு குறித்து மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கமளித்துள்ளார். அதில் கச்சா விலை அதிக அளவில் உயர்ந்த போதும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து குடிமக்களை காப்பதற்காக இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் இழப்புகளை தாங்கிக் கொண்டதாகவும், பல நாடுகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் கிட்டத்தட்ட 100% வரை உயர்ந்திருந்த நிலையில் இந்தியாவில் 3% மட்டுமே உயர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு பொறுப்புணர்வுடன் கூடிய நல்லாட்சியை நடத்துவதாக கூறியுள்ள அவர், பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பொருளாதார நிலைத்தன்மையையும் மக்கள் நலனையும் ஒருங்கே பேணி வருவதாகவும் கூறியுள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகையான ₹1000 பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேற்று வரவு வைக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் சுமார் 1,31,00,000 பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் பணம் செலுத்தப்பட்டதால் பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தவிக தேர்தல் வாக்குறுதியின்படி மகளிருக்கு மாதம் ₹2,500 உரிமைத் தொகை வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளது. மூத்த குடிமக்களுக்கு ₹3,000 வழங்குவது தொடர்பாகவும் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் கேரளம் மாநிலத்திலிருந்து ஒருநாள் பயணமாக சென்னை வந்துள்ளார். எஸ்பி வேலுமணி தரப்பினர் மீது ஆளுநரிடம் இபிஎஸ் புகார் அளிக்க உள்ளதாக கூறப்படுவதால் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை வந்துள்ள பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சரவை விரிவாக்க பட்டியல் மற்றும் இலாகாக்கள் தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வழக்கத்தை விட முன்னதாக பருவமழை தொடங்குவதால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கணித்துள்ளது. அரபிக்கடலில் அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. நாளை தென்கிழக்கு அரபிக்கடலிலும் 24ஆம் தேதி தெற்கு அரபிக்கடலிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக ஐக்கிய அரபு அமீரகத்துடன் மூலோபாய பெட்ரோலிய இருப்பு மற்றும் எல்பிஜி விநியோகத்திற்கான வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. அபுதாபியில் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானுடன் பிரதமர் மோடி நடத்திய பேச்சுவார்த்தையில் வியூக ரீதியிலான பாதுகாப்பு கூட்டாண்மைக்கான கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோலிய இருப்பு மற்றும் எல்பிஜி விநியோகத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக இந்திய உள்கட்டமைப்பு மற்றும் வங்கி துறைகளில் $5 பில்லியன் முதலீடு செய்ய அமீரகம் முன்வந்துள்ளது. மேலும் குஜராத்தின் வாதினாரில் கப்பல் பழுதுபார்க்கும் மையம் அமைக்கவும் இரு நாடுகளும் ஒப்புதல் அளித்துள்ளன. இதன் மூலம் இந்தியாவில் கச்சா எண்ணெய் சேமிப்பு வசதிகளை மேம்படுத்தவும் தடையற்ற எல்பிஜி எரிவாயு விநியோகத்தை உறுதி செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் பதற்றங்களுக்கிடையே பிரதமர் மோடியின் அபுதாபி பயணம் கவனம் பெற்றுள்ளது. அமீரகத்தின் சிவிலியன் கட்டமைப்புகள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை வன்மையாக கண்டித்த பிரதமர், கடினமான இந்த சூழலில் இந்தியா அமீரகத்திற்கு துணையாக இருக்கும் என உறுதியளித்தார். ஹார்முஸ் ஜலசந்தியில் அமைதி திரும்ப வேண்டும் என வலியுறுத்திய மோடி, அங்குள்ள இந்தியர்களை பாதுகாத்த அமீரக அதிபருக்கு நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். அமீரகத்தை தொடர்ந்து நெதர்லாந்து உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர், உலக பொருளாதாரத்தை சீர் செய்யவும் இந்தியாவின் நலன்களை பாதுகாக்கவும் முக்கிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளார். ஐக்கிய அரபு அமீரக சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தில் பிரதமரை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர், மன்னரின் ராணுவ தலைமை அதிகாரி உள்ளிட்டோர் வரவேற்றனர். நெதர்லாந்தில் பிரதமர் மோடி தங்கியிருந்த ஹோட்டலில் குவிந்த இந்திய வம்சாவளியினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரதமருடன் கைகுலுக்கியும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். நெதர்லாந்தில் பிரதமர் மோடியை வரவேற்கும் விதமாக பாரம்பரிய கர்பா நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய பரதநாட்டிய நிகழ்ச்சியையும் பிரதமர் மோடி கண்டு ரசித்தார். வெளிநாட்டு பயணங்களுக்கு மத்திய அரசு புதிய வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்க திட்டமிட்டுள்ளதாக பரவிய செய்தியில் ஒரு துளி கூட உண்மை இல்லை என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கை மற்றும் தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதில் கவனம் செலுத்துவதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸுக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்த சிஎஸ்கே புள்ளிகள் பட்டியலில் 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற அடுத்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் நேற்று 96 ரூபாயாக சரிந்தது. மேற்கு ஆசிய போர் சூழல் மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு முறைகேடு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மறுதேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வில் கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் ஜூன் 14ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். நீட் மறுதேர்வு கட்டணமின்றி நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். ரத்து செய்யப்பட்ட தேர்வுக்கான கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார்.
அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு ஆன்லைனில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் இனி முறைகேடுகள் நடக்க அனுமதிக்க மாட்டோம் எனவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதியளித்துள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவித்தபடி வரும் புதன்கிழமை வெளியாகும் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10 லட்சம் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வை எழுதியுள்ளனர். தமிழகத்தில் பள்ளி திறந்ததும் வாகனங்களை இயக்கப் போவதில்லை என்று தனியார் பள்ளிகள் சங்கம் அதிரடியாக அறிவித்துள்ளது. வாகனங்களுக்கு FC வழங்க RTO அலுவலகங்களில் லஞ்சம் கேட்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.